ஓகே, வணக்கம் அம்மா. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? அப்போ இதோட எத்தனையாவது வரும் நாங்கள் வந்துட்டோம்? வர வேணே. அப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தானே இப்போயும் இருக்கிறீங்க. ஒரு வருஷம் பர்த்டேக்கு தானே வருது தானே? ஆனால் பர்த்டேக்கு தான் வருவோம். ஆனால் அப்போ பார்த்த மாதிரி இப்போயுமே அப்படி வயசு கூடுற மாதிரி தெரியலையே, வேற குறையிற மாதிரி இருக்குது. 74 84 பாருங்க, ஒன்று இப்போ 4 வருஷமாக வாரமாக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கிறீங்க. நாங்கள் அப்போ வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கிறீங்க. பரவாயில்ல, கடவுள் அதே ஆரோக்கியத்தோடு அதே உடல் நலத்தோடு அப்படியே ஹாப்பியாக வச்சுருக்கிறாரு. என்ன அப்போ உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட் உண்டு என்னண்டு கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தானே அம்மாவுக்கு என்ன வந்திருக்கும்? கேக் தானா? ஓகே. அப்போ கேக்கில் யார் யார் இந்த முறை யார் யாரெல்லாம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க? ரெண்டு பேரும் தான் இருக்கணும். அப்போ உங்களோட பொம்பளை பிள்ளைகள் அவங்க யாராவது கொடுத்துருந்தா? அப்படியே சொன்னவே. சரியே. அப்போ கேக் கொடுங்க பாப்பா. அம்மாக்கா ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. யார் யார்கிட்ட பேர் போட்டிருக்கு? இந்திரன், சாந்தி, அம்பிகா, ரஞ்சன். அதோட இன்னும் சில பேர் இருக்கணுமே, கீழே இன்னொரு ஆக்களை போட்டிருக்கு. கிராண்ட் கிட்ஸ், பேரப்பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து தான் கொடுத்து விட்டுருக்கீங்க. அப்போ நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோம் தானே? Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Amma, happy birthday to you. கட் பண்ணுங்க. ஓகே, கேக் கட் பண்ணுங்க. ஓகே ஓகே. வழி நடத்தி சென்றாய் உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிடவே. இது மட்டும் இல்லாமல் அம்மாக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து கிஃப்ட்டும் ஒன்று இருக்குது. போட்டுருங்க. அது என்னவா இருக்குமே, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? காசா? ஓகே. அது எங்கே இருக்குது கண்டுபிடிங்க. ஆகும் உங்கள்ட்ட ஆல்ரெடி நாங்கள் தந்துட்டோம் காசை. ஆல்ரெடி உங்களோட கையில் தந்துட்டோம். எங்கே இருக்குது கண்டுபிடிங்க. ஆகும் கேக்குள்ளேயா? ஓகே. அப்போ கேக்குள்ளே இருந்தா சரி. ஓகே. அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? இல்லை, பார்க்க தேவையில்லை. அம்மாவுக்கு ஏதாவது ஐடியா வருது எவ்வளோ இருக்குமெண்டு? ஓகே. இதில் வந்து 25,000 ரூபாய் இருக்குது. சரியா? 25,000 ரூபாய் இருக்குது. அப்போ கொடுத்து விட்டு உங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க ஸ்பெஷலாக? எல்லாம் சந்தோஷம் தான் அனுப்பினது. எல்லாம் சந்தோஷம் என்றுதான் சொல்ல வேணும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேணும். நன்றி சொல்ல வேணும். ஓகே. அவங்களும் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த பர்த்டே வந்து வளமையாக இருக்கிற மாதிரி எப்போவுமே ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு அழகான கேக்கும் அதோட அம்மாவுக்காக ஒரு சின்ன கேஷும் வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஹாப்பி தானே? என்ன? ஓகே. அப்போ நாங்களும் போயிட்டு வரோமேண்ணே, ஃபோட்டோ எடுப்போம். அப்போ நாங்களும் போயிட்டு வரோமேண்ணே. ஓகே ஓகே. என்னண்ணா பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் அப்பத்துலேருந்து வாரணும் தானே. ஒருக்காவும் வாரேன் நான், ஒருக்காவும் அம்மாவை பார்க்குறேன் நான். ஆனால் அம்மா அப்போ இருந்த மாதிரி அப்படியே உடல் ஆரோக்கியத்தோடு அப்படியே ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஆனால் இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும். கடவுளோட ஆசீர்வாதம் துணையும் இருக்கணும். உங்களோட பிள்ளைகளும் அதே மாதிரி தானே உங்களுக்கு சரியான அன்பும் பாசமும் தானே. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் தவறாமல் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சுருவாங்க. என் அம்மாவை ஹாப்பியாக வச்சுருக்கணும்னு சொல்லி. ஓகே. அந்த விதத்தில் நீங்களும் உண்மையிலேயே கொடுத்து வச்சுருந்தீங்க. பிள்ளைகளும் கொடுத்து வச்ச பிள்ளைகள். அதுக்காண்டி நாங்களும் உங்களோட பிள்ளைகள் மாதிரி தான். சரி, அவங்க ஆரம்பமே சொர்க்கம் இருக்கு என்ன வேண்டும் இனி உனக்கு
சொல்